நாம என்னென்ன பொருட்கள்ல தெய்வங்களுக்கு அபிஷேகம் செஞ்சா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ஒண்ணா பார்க்கலாம். மஞ்சள் பொடியில நம்ம அபிஷேகம் செய்யறதுனால கடன் நிவர்த்தி ஆகுமா? பால்ல அபிஷேகம் செய்யறதுனால ஆயுள் விருத்தி அதிகமாகுமா? தயிர்ல அபிஷேகம் செஞ்சா குழந்தை செல்வம் கிடைக்குமா? நெய்ல அபிஷேகம் செஞ்சா வீடு வாங்குற கனவு நிறைவேறுமா? நல்லெண்ணெயில அபிஷேகம் செய்ய நோய் நிவர்த்தி உண்டாகுமா? தேன்ல அபிஷேகம் செய்ய வீட்டுல இன்பம் நிலவும். கரும்பு சாறுல அபிஷேகம் செய்ய நம்மளுக்கு உடல்ல எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் நிவர்த்தி ஆகுமா? இளநீர்ல அபிஷேகம் செஞ்சா இன்பமும் போகமும் கிடைக்குமா? சந்தனத்துல அபிஷேகம் செய்ய லட்சுமி கடாட்சம் பெருகுமா? அன்னத்துல அபிஷேகம் செய்ய நாம இழந்து போன வேலை கிடைக்குமா? பஞ்சாமிர்தத்துல அபிஷேகம் செய்ய வெற்றி உண்டாகுமா? விபூதியில் அபிஷேகம் செய்ய நல்ல மக்கள் பேரு கிடைக்குமா? பன்னீர்ல அபிஷேகம் செய்ய புகழ் கிடைக்குமா? நாம பூக்கள்ல அபிஷேகம் செய்யும் போது மகிழ்ச்சி உண்டாகுமா? குங்குமத்துல அபிஷேகம் செய்யும் போது மங்களமான வாழ்க்கை கிடைக்குமா?